ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய அட்வொகேட்ஸ் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸ் சட்டம் சம்பந்தமான நிறைய விழிப்புணர்வு வீடியோஸை பதிவிட்டு வராங்க. ஆனால் ஒரு சிலர் கோர்ட்டால் நடக்கிற கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், கோர்ட் ப்ரெமிசஸ்க்குள்ளே தேவையில்லாத வீடியோஸ்லாம் பதிவிடுறதா நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக ஹர்ஷிதா குரோவர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் இது போன்ற வீடியோஸ்லாம் பதிவு பண்ணுறது மூலயமா கோர்ட்டோட புனிதத்தன்மையையும் அதோட கண்ணியத்தையும் குறைக்கிற வகையில் இவங்க செயல்படுறாங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் மூலயமா பணம் சம்பாதிக்கும் நோக்கமும் அதிகமாயிருச்சு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொதுநல வழக்கை ஃபைல் பண்ணாங்க. இந்த வழக்கு கடந்த 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உட்பட 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரித்த இந்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் 2022 மாடல் ரூல்ஸ் ஃபார் லைவ் ஸ்ட்ரீமிங் அண்ட் ரெக்கார்டிங் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், இந்த ரூல்ஸுக்கு கீழே இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணுன்னா இந்த 2022 ரூல்ஸ் படி சுப்ரீம் கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸாக இருந்தால் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஹை கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தான் பப்ளிஷ் பண்ண முடியும். அதே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட பெர்மிஷனோட தான் நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸை பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இந்த ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. எல்லாரும் இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கும் எல்லா ஹை கோர்ட்ஸுக்கும் இந்த ஆர்டரை அவங்களோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணி இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும், இந்த ரூல்ஸுக்கு ரியலான ஒரு எஃபெக்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மெட்டா, எக்ஸ் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே இந்த ரூல்ஸை மதித்து தங்களோட வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கார்ப்பரேட் சைடில் இருந்தும் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க.